தற்போதைய அண்மைச் செய்தி. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டுள்ளோம். சென்னையில் நாளை தொடங்கவுள்ள புத்தக காட்சியில் விற்பனைக்கு வரவிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தரன். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்ன? விரிவான விவரம். நிச்சயமாக சிகாமணி, அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகம் சென்னை 49வது புத்தக கண்காட்சியில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள இந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என வேலூரை சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்க அனுமதித்தால் அது நீதி நிர்வாகத்துக்கு தலையிடுவதை போல் ஆகிவிடும் என்பதால் இந்த புத்தகத்தை விற்கக்கூடாது என அரசுக்கு மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்து விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் களங்கப்படுத்தும் வகையில் வார்த்தைகள் உள்ளன, இருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிபதி முன்பாக தன்னுடைய வாதத்தை வைத்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மிகவும் அவதூறான களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது குறித்து அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடத்திருக்க வேண்டும், அதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா என நீதிபதிகள் தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்பினர். மிகவும் தீவிரமான இந்த விவகாரம் தொடர்பான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அரசுக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது எனவும் தொடர்ந்து தமிழக அரசுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினர். மேலும் அறிவுசார் தளமான புத்தக கண்காட்சியில் இது மாதிரியான செயல்களுக்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் நீதிபதிகள் தங்கள் காட்டமான உத்தரவை தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர், புத்தக கண்காட்சியில் நாளை முதல்வரால் துவங்கப்பட உள்ளது. இதுபோன்ற செயல்களை முதல்வர் விரும்பவில்லை. புத்தக காட்சி அரசால் நடத்தப்படவில்லை என்றும் பதிப்பாளர்களால் நடத்தப்படுவதால் இந்த புத்தகத்தை கண்காட்சியில் இந்த புத்தகம் விற்கப்படவில்லை என்பதை உறுதி செய்யப்படும் என்றும் அதற்கேற்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தலைமை வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக தெரிவித்தார். இதையடுத்து புத்தக பதிப்பாளர் கீழைக்காற்று பதிப்பகம் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் இது தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க பதிப்பகத்துக்கு உத்தரவிட்டனர். மேலும் புத்தகத்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் புத்தகம் விற்பனைக்கு வரவில்லை என்பதை உறுதி செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 3 வார காலங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். சிகாமணி, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரம்.